எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். தைலாபுரத்துடைய கதறல் சத்தம் மிகப்பெரியதாக மாறி இருக்கு. ஏன் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா, காலையிலே பாட்டாளி மக்கள் கட்சியோடைய கூட்டணி விஷயத்தை அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. பாமக, அதிமுக, பாஜக சேர்ந்து தான் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாயிடுச்சு. அந்த உறுதி தெரிஞ்ச உடனே தைலாபுரத்துலேருந்து ஒட்டுமொத்த கும்பலும் கதற ஆரம்பிச்சிருச்சு. பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நம் மக்களுக்கு சில புரிதல்களையும் இதையெல்லாம் தாண்டி முதல் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது 3 மாதங்களுக்கு முன்னாடி கூட்டணியை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த 40 ஆண்டு கால வன்னியர் சமூகத்துடைய பாட்டாளி மக்கள் கட்சியோடைய வரலாற்றில் கூட்டணி இவ்வளவு முன்னாடி அறிவிச்சது. இது உண்மையாகவே தேவை. ஏன்னா வன்னியர் சமூகத்துடைய உணர்வுகளை வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் கூட்டணி அறிவித்து வன்னியர்களுக்கு அது சங்கடமே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டாலும் சரி ஐயா அவர்கள் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கூட்டணி விஷயத்துக்காக வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா மனசை கல்லாக்கிட்டு போய் வேலை செஞ்சாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர், புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த மனநிலையே வேண்டாம். உங்களுடைய விருப்பம் அதிமுகவோட போகணுமா, தலைவராக நான் அதை செய்கிறேன். அதை கடைசி நேரத்தில் நான் செய்ய மாட்டேன், முன்னாடியே நான் செய்கிறேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உழைங்க, நாம் வெற்றி பெறணும். திமுகன்ற தீய சக்தியை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரதான ஒரு வேலையாக இருக்கணும் அப்படின்னு அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் நம்மக்கிட்ட சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? இதுவே தைலாபுரத்துடைய பெரியவர் இருந்திருந்தாருன்னா இப்படி அப்படின்னு இழுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் நம்மளுக்கு கூட்டணியே அறிவிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? கடைசி நேரத்தில் அறிவிச்சு விட்டு எதையாவது பார்த்தீங்கன்னா கம்பி கட்டுற கதையை பூரா பார்த்தீங்கன்னா கட்டிவிட்டு போய் நேர்ந்துருவாங்க. கடைசியில் வெற்றி பெறாமல் போனதற்கு பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தான் காரணம், வன்னியர்கள் ஓட்டு போடலை, ஐயாவை நம்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு புது கதையை கிளப்பி விட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எந்த விஷயமும் இந்த தேர்தலில் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நல்ல அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இதனால் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே மிகப்பெரிய சந்தோஷம். இது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர்களுடைய பெரும்பகுதியான மனநிலையே பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுகவோடு சேரணும் கூட்டணி. அதுதான் பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய பெரும்பகுதியான மனநிலையாக இருந்தது. அந்த மனநிலையை ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களும் அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் இருக்கும், திமுக கும்பல். இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. புரியுதுங்களா? எப்படி எங்களை விட்டு அன்புமணி அவர்கள்கிட்ட கூட்டணி பேச முடியும்? அவர் பாமகவே கிடையாது. அவர்கிட்ட நீங்கள் எப்படி பாமக பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்துருச்சு, நீங்கள் எப்படி ப்ரெஸ் மீட்டை கொடுக்க முடியும்? நாங்கள் உங்கள் மேலே வழக்கு போட போகிறோம், எதை போட போகிறோம், அதை போட போகிறோம், இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெரும் காமெடியை பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துலேருந்து லெட்டர் பேடுகளை போட்டு பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல டெல்லி உயர்நீதிமன்றம் செருப்பில் அடித்து முடிக்கிடுச்சு. சென்னை பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றமும் பார்த்தீங்கன்னா செருப்பில் அடித்து முடிக்கிடுச்சு, சிவில் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு. சிவில் கோர்ட்டுக்கு போகாமல் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் ஒருத்தரை 4 முறை கட்சியோட தலைவராக அறிவிச்சது இந்த தைலாபுரம் திமுக கும்பல் தான். புரியுதா? இப்படியேப்பட்ட ஒரு காமெடியை உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியும் பண்ணியிருக்காது. அப்படியாப்பட்ட ஒரு வேலையை தைலாபுரம் கும்பல் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு கூட்டம் போடுறது, மீண்டும் அவர் தலைவர்னு பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறது, போகிறது, செருப்படி வாங்கிட்டு வந்துடுறது. புரியுதுங்களா? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இங்கே அங்கன்னு இப்படி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்து சேலத்தில் ஒரு கூட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா பல வேலைகளை பார்த்தாங்க. எல்லாம் பார்த்து ஒன்றும் செல்லுபடி ஆகலை. யாரும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூப்பிடல. அந்த சேலம் மீட்டிங்க்கு முன்னாடி எங்கள் பக்கம் 3 பக்கமும் எங்களை கூட்டணி கூப்பிட்டுருக்குறாங்க, ஐயா அவர்கள் அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருட்டுனாரு நம்மளுடைய உருட்டு ஸ்டார் சேலம் அருள் அவர்கள். இன்னைக்கு யாரும் கூப்பிடல, திமுகவே கூப்பிடலையாங்க. கடைசி நேரத்தில் விஜயோட பார்த்தீங்கன்னா சேரணும் அப்படின்ற எண்ணத்தோடு பார்த்தீங்கன்னா தைலாபுரம் கும்பல் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு மானங்கெட்டு போய் எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு மானங்கெட்டா கூட இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் திருந்தலை. அன்புமணி அவர்களுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்குது? அவர் கூட்டணியை அறிவிக்கிறதுக்கிட்டே அவர் தாண்டா பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைவர். தைலாபுரத்தில் உட்காந்துருக்கிற தற்கொலைகளுக்கு தெரியுதா தெரியலையானே தெரியல. தைலாபுரத்தை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க தற்கொலைகளுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அவர் தாண்டா தலைவர், அவர் தானே கூட்டணியை முடிவு பண்ணா. அவர் முடிவு பண்ணாமல் வேற யார் முடிவு பண்ணுவாங்க? என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு? தைலாபுரத்தில் இருந்துக்கிட்டு என்ன ஜோக்கா? இதில் என்ன பெரிய காமெடின்னா,
பெரியவருடைய பேரை வச்சுக்கிட்டு இவனுங்க லெட்டர் பேடு போடுறதும், பெரியவருடைய பேரை வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ணுற அலப்பறலாம் இருக்கு பாருங்க, தாங்க முடியல. இதை தாண்டி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, புரியுதுங்களா, வெள்ளச்சாமி பாட்டை பாட ஆரம்பிக்க போகிறார். அது என்னென்ன பாட்டெல்லாம் பாடுவாருன்னு தெரியல. நாளை நம்ம பொறுமையாக உட்காந்து அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கலாம். பார்த்து என்ன மாதிரியான பாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பாடப்படுது அப்படின்றது நாமளும் உட்காந்து பார்ப்போம். பார்த்து தெரிஞ்சுப்போம். புரியுதுங்களா? தெரிஞ்சுப்போன்றதை தாண்டி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்போம். எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாட்டு பாடுறாரா, என்ன மாதிரியான பாட்டுகள் வருது அப்படின்றதுல நம்ம உட்காந்து பார்ப்போம். புரியுதுங்களா? தைலாபுரத்துடைய பெரியவருடைய வாயிலிருந்து இன்னைக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருப்பானுங்க, ஐயா நீங்கள் இதை பேசுங்க, இதை பேசுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு. ஆனால் யாரும் சீண்ட போகிறது கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், தைலாபுரத்தை நம்பிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிற வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தைலாபுரத்தை தலைமொழிக்கிட்டு வந்துருங்க. அது உங்களுக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது. இல்லை முடியவே முடியாது, நான் அங்கேயே தான் நிற்போம் அப்படின்னா நீங்கள் குட்டி சேவராக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணை போகிற வரைக்கும் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா தைலாபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற சில நல்லவர்களும் இருக்கிறீங்க. முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுங்க. புரியுதுங்களா? இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அவமானம்லாம் ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் அன்போனி அவர்களோட வந்து சேர்ற வழியை பாருங்கள், நல்லவங்க. புரியுதுங்களா? தற்கொலைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து சேர்க்க போகிறது கிடையாது கட்சியில். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார். அது எந்தெந்த தற்கொலைகள், எந்தெந்த பூசாரிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பலமுறை சொல்லி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் வாய்ப்பு கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். தைலாபுரத்தில் இருக்கிறவங்க வந்து அதாவது சொல்லுவாங்க, ஒரு காமெடி ஒன்று நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதாவது இளவு வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அழமாட்டாங்கடா, அதை விட வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக அழுதுட்டு இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தி கதறி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் அதிகமாக கத்தி அழுங்க, கதறி அழுங்க. உங்களுடைய கதறல் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. உண்மையாலுமே ஆனந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமலுக்கு எல்லையே இல்லைங்க. 6 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இந்த சமூகத்தை ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த சமூகம் வந்து ஓரணியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி வந்து நிற்கிற இடத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மனும் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா செயலாற்றிருக்கேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். புரியுதுங்களா? பாமக அதிமுக கூட்டணி உறுதியானவொடனே ஆஹா என்னங்க சூப்பருங்க, திமுகவை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொருவணும். புரியுதுங்களா? வேண்டவே வேண்டாம். திமுகன்ற ஒரு விஷயம் தமிழகத்திலே இருக்கக்கூடாது. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சி வந்து பார்த்தீங்கன்னா எரியணும். அதை வன்னியர்களாகி நாம் செய்யணும். அந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இருக்கணும். புரியுதுங்களா? அந்த எண்ணத்தோடு தான் நான் செயல்பட்டேன், அந்த எண்ணத்தோடு தான் செயல்படுறேன். ஆனால் தைலாபுரம் கும்பல் இருக்கு பாருங்க, ஐயோ இவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டும் திருந்தலை, இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா திருந்துவாங்களான்றதெல்லாம் தெரியாமல் வன்னியர் ஊர்களில் வந்து இவங்க செருப்படி வாங்கிட்டு போகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடங்க மாட்டாங்க போல இருக்கு. வரட்டும், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளச்சாமி அவர்கள் என்ன பாடுறாருன்னு பார்ப்போம், எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துடைய விஷயத்தில் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. விமல்வர்மனை போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜோக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதோ காமெடி நடந்துட்டு இருக்குது. அந்த காமெடியை வந்து நடுவில் வந்து நாமளும் போயிட்டு வந்து அப்படிங்களா அப்படின்னு கேட்டு ட்ரிகர் பண்ணி விட்டு வந்துடுங்க. புரியுதுங்களா? தப்பே கிடையாது. இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா முளக்க அரிச்சு ஊம ஜனங்களே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கூட்டணி அறிவிச்சு வன்னியர்களுக்கு பட்டநாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாத்தி போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்த்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா தோற்பதற்கான எல்லா முடிவுகளையும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதமாக அதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவாரா, நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கணுமா? என்னங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெளிவான ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? பாமக தலைவராக இருக்கிற ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்கள் அதை பார்த்து தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா கதறுது அப்படின்னா ஆனந்தமாக ஏற்றுக்குங்க. ஆனந்தமாக சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்து அப்படியே ஆஹா கதறுங்கடா, இன்னும் கதறல் சத்தம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. புரியுதுங்களா? இன்னும் கத்தி அழுங்க, கதறி அழுங்க, நீங்கள் பிறண்டு அழுங்க. புரியுதுங்களா? அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா தைலாபுரம் ஒருபோதும் திருந்தாது. புரியுதுங்களா? இவ்வளோ விஷயம் நடந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திருந்தாமல் இருக்குதுன்னா இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்? புரியுதுங்களா? திருந்தலை அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கத்தி அழுங்க, கதறி அழுங்க, பிறண்டு அழுங்க, இன்னும் எப்படிலாம் அழுக முடியுமோ எல்லாத்தையும் அழுந்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு நடு ரோட்டில் நில்லுங்க. அவ்வளோதான். அதுதான் நடக்க போகுது. அதுதான் வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசு கொடுக்க போகுது. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே ஒரு பரிசு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறத மொத்தமாக வந்து கொடுக்க போகிறாங்க. அது தெரிஞ்சு புரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும்.
தைலாபுரத்துடைய கதறல் சத்தத்தை கேட்கும்போது அவ்வளவு ஆனந்தம். அந்த ஆனந்தம் ஏன் வருது அப்படின்னா, திமுகவே கதற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அதனால தான் எனக்கு அவ்வளோ ஆனந்தம். புரியுதுங்களா? தைலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா கதறத்தை பார்க்கும்போது திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக கதற மாதிரி இருக்குது வன்னியர் சமூகத்துக்கிட்ட. அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இந்த காது அப்படி கண்ணால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஆஹா எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆனந்தம். திமுக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கதறணும், கதற விடுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கா 2026 தேர்தலில் ஒவ்வொரு வன்னியர்களுமே செயல்படணும். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நிலக்காணலில் உங்கள் விமல்வர்மன் சந்திக்கிறேன். ஜாலியாக இருங்க. தைலாபுரத்தை சேர்ந்து கதற விடுவோம். கதற விட்டு திமுகவும் சேர்த்தே வந்து போனால் கதற விடுவோம். நன்றி. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.